I am Kiran Srivatsan. பேசு தமிழா பேசு அப்படிங்கிறது எங்களுடைய சேனல். பேசு தமிழா பேசு அப்படிங்கிறது we are nearing 9 lakh subscribers now. So ஒரு பொலிட்டிக்கல் சேனல். இந்த பொலிட்டிக்கல் சேனல்ல thank you. And இன்னும் முக்கியமா 40 crore views overall views நாங்க வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலா 40 கோடி மக்கள் நல்ல ஒரு ஈவெண்ட். ஆக்சுவலி ஒரு வாகீஷாவோட அலுமினியா அவ்வளோ ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட். லைக் வாகீஷாலேருந்து பாஸ் ஆகி ஒரு 5 years தான் ஆகியிருக்கு. 2020 பேட்ச் 2020 வாகீஷாலேருந்து பாஸ் ஆனேன். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து உங்களோட வீடியோஸ் நான் டெய்லி பார்க்குறேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிதான் ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. டிஜிட்டல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எப்படி டேப் பண்ண போறீங்க அப்படிங்கிற பாருங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் டேலண்ட் இருக்கு. டேலண்ட் இல்லாமல் ஒரு சைல்டு கூட கிடையாது. உங்களுடைய டேலண்ட்டை எப்படி டிஜிட்டல் மீடியா மூலமாக ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. டிஜிட்டல் மீடியாங்கிறது அதோட ரீச் அன்இமேஜினபிள். ஸோ என்னோட யூஎஸ்பி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டேட்டா ஃபேக்ட்ஸ், அன்காம்ப்ரமைசிங் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ். அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஒரு வீடியோ பண்ணோம்னா அதில் டேட்டா ஃபேக்ட்ஸ் எவிடன்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். தமிழ்நாட்டில் பேசப்படாத செய்திகள், தமிழக ஊடகத்தில் வராத செய்திகள், நாங்கள் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம். எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறது, என்ன ஃப்யூச்சரில் கெரியர் எதுவாக என்ன சூஸ் பண்ணுறதுன்னு நிறையா கன்ஃபியூஷன்ஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் 10th இல்லை நல்லா படிங்க இதுதான் ரொம்ப க்ரூஷியல் இயர் அப்படின்ட்டு அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நல்ல ஒரு ஈவெண்ட். ஆக்சுவலி ஒரு வாகீஷாவோட அலுமினியா அவ்வளோ ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட். நான் உங்களோட லைக் வாகீஷாலேருந்து பாஸ் ஆகி ஒரு 5 years தான் ஆகியிருக்கு. 2020 பேட்ச் 2020 வாகீஷாலேருந்து பாஸ் ஆனேன். நம்ம இந்த கண்டென்ட் கிரியேஷன், மீடியா, டிஜிட்டல் மீடியா இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸில் டெய்லி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஃபேசினேட்டிங்காக இருக்கும். அது அப்படியே தனி உலகம் மாதிரி இருக்கும். அந்த உலகத்துக்குள்ள ஒரு 1 hour நம்ம போயிட்டு வரலாம். மற்ற செஷன்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய பேர் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வாழ்க்கைக்கு தேவையான சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுக்கிறாரு. நிறைய இன்ஃபர்மேட்டிவான செஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு முதல்ல தேங்க்யூ. எவ்வளோ பேர் இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு நான் அடிக்ட் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க? தைரியமாக தூக்குங்க. நான் ஆட்டோமேட்டிக்காக என் கை வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் தான் போகுது. அவ்வளோ நல்லவங்களா? ஓகே, எவ்வளோ பேருக்கு கண்டென்ட் கிரியேஷன் அது மேலே ஒரு சின்ன ஆசை இருக்கு? நானும் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு எவ்வளோ பேருக்கு ஆசை இருக்கு? கான்டென்ட் கன்சியூமிங் மட்டும் தான் ஆசையா? கிரியேட்டர் ஆகணும்? ஓகே, இங்கே எவ்வளோ பேர் லைஃப்பில் என்ன ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க? நான் வந்து லைஃப்பில் இதை தான் ஆகணும், என்னோட ஆம்பிஷன் இதை தான் அப்படின்னு முடிவு பண்ணது 1 2 3 4 5 மெதுவாக தூக்கலாமா வேணாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, கம்மியாக இருப்பேன். தேங்க்யூ. ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ எம் கிரண் ஸ்ரீவத்சன். பேசு தமிழா பேசு அப்படிங்கிறது எங்களுடைய சேனல். பேசு தமிழா பேசு அப்படிங்கிறது we are nearing 9 lakh subscribers now. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சேனல். இந்த பொலிட்டிக்கல் சேனலில் தேங்க்யூ. அண்ட் இன்னும் முக்கியமாக 40 crore views ஓவரால் வியூஸ் நாங்கள் வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக 40 கோடி மக்கள். அதை தவிர பாரத்வாசி அப்படிங்கிறது என்னுடைய சேனல். ஸோ பாரத்வாசிங்கிறது என்னுடைய பிராண்ட், அதை நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இதுதான் எங்களுடைய சேனல். ஃபுல்லாக அரசியல் தவிர வேறு எதுவுமே இருக்காது. அரசியல் 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 24 மணி நேரம் அரசியல் மட்டுமே பேசிகிட்டு இருப்போம். அதில் ஒரு பேஷன். ஸோ அரசியலில் ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ண முடியும். அது தவிர நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னோட சேனல் நான் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் பாரத்வாசி மை சேனல். இது வந்து கன்சிஸ்டண்டாக என்னால் பண்ண முடியல. ஏன்னா பேசலையும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு என்னோட சேனலையும் கான்ட்ரிபியூட் பண்ணால் ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ என்னுடைய பொலிட்டிக்கல் வியூஸ் பிடிச்சு ஒரு 16,000 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். நான் போட்டது மேக்ஸிமம் ஒரு 200 வீடியோஸ் மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் இங்கே டீச்சர்ஸ் கேட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க எப்படி இதுக்குள்ளே வந்த? ஏன்னா 5 years முன்னாடி நாங்கள் பார்த்த கிரண் வேற, இப்போ இருக்கிற கிரண் வேற. நம்பவே முடியல. அப்படியே டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்கு. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து உங்களோட வீடியோஸ் நான் டெய்லி பார்க்குறேன்
நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. எப்படி ஆனாங்கிறதுக்கு சின்ன ஒரு ஸ்டோரி டக்குன்னு முடிச்சிடுறேன். எல்லாருக்குமே சொந்த கதை சோக கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும்ல. அப்படி 12th வந்து இங்கே தான் வாகிஷாவில் தான் படித்தேன். 12th அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருது. ஓகே, நல்ல மார்க் தான் வருது, டீசெண்டான ஒரு மார்க். எதுக்கு காமர்ஸ் குரூப் எடுத்தேன் இன்னி வரைக்கும் தெரியல. இருக்கிறதே ரொம்ப ஈஸியான குரூப் காமர்ஸ்னாங்க, சொன்னாங்க, ஐடியாவே இல்லை. ஸோ 10th வந்து அகிலாண்டேஸ்வரில் படித்தேன். ஓகேவா, அடுத்த வருஷம் உங்களுக்கு மேபி நிறைய பேர் எஸ்ஏவிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க உங்கள் கிளாஸில். அடுத்த வருஷம் உங்களுக்கு ரிலேட் ஆகும். 10th வரைக்கும் எஸ்ஏவி, 11th 12th இங்கே. அதுக்கப்புறமா 12th அப்புறமா என்ன பண்ணுறது, நோ ஐடியா. எப்போவுமே சொல்கிறது ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க, ட்ரை யுவர் பெஸ்ட், ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அப்படி நிறையா மிராக்கிள்ஸ் நடக்கும். பட் யூ ஹாவ் டு அட்ராக்ட் தோஸ் மிராக்கிள்ஸ், யூ ஹாவ் டு பி ஓப்பன் ஃபார் தட் மிராக்கிள்ஸ். 12th ரிசல்ட் வருது. நாங்கள் ஆண்டவன் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே போய் பிகாம் அட்மிஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்த உடனே எங்கள் அப்பா தவறிட்டார். லிட்டரலி எங்கள் ஃபேமிலியில் இருந்த ஒரே ஒரு ஏர்னிங் மெம்பர் அவர் தான். ஒரு குகைக்குள்ள இருட்டு அறையில் இருந்தால் எப்படி இருக்கும், எங்கே போகிறது என்ன பண்ணுறது, நோ ஐடியா. ஒரு இருட்டு அறையில் ஊட்டி வச்ச மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இங்கேருந்து ரீலோகேட் ஆகி சென்னை போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ கூட நான் சொன்னேன் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். அப்போ தெரிஞ்சது சென்னை நம்ம போகிறோம்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும். யூ ஹேவ் டு பிலீவ் தட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். சென்னையில் குருநானக் காலேஜில் பிகாம் படித்தேன். பிகாம் எதனால் சேர்ந்தேன் தெரியாது. குருநானக் காலேஜ் தான் சீட் இருந்ததுன்னாங்க. அட்மிஷன் போடும்போது டக்குனு குருநானக்லேருந்து கால் வந்துச்சு, ஓகே சார் சீட்டை போட்டுருங்க. போட்டாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. கடைசி ஒரு லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு அப்படியே ஹைப் ஏற்றுறாங்க. நீ எவ்வளோ மார்க் வாங்க, நீ அரியர் வச்சிருக்கியா, நல்ல வேலை அரியர் வைக்கல. லாஸ்ட் இயர் படிச்சிருக்கும் போது பேசு தமிழா பேசல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானாக அமைஞ்சது. எவ்வளோ பேருக்கு அமையும் தெரியாது. ஸோ த காட்ஸ் கிஃப்ட் இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் அமையும். ஒன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோடனே எனக்கு தோணுது யூ ஹேவ் டு கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த டிஜிட்டல் மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு. அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது யூ ஹாவ் டு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் இட். நெக்ஸ்ட் டேட். ஸோ பாரத்வாசியோட சேர்த்து பாரத்வாசி இன்ஸ்டா பேஜ், என்னோட இன்ஸ்டா பேஜ் அது. என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா ரீல்ஸ் அது நானே ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி நானே அப்லோட் பண்ணேன். 8 lakh+ வியூஸ் போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, ரீல்ஸ், நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் போடும்போது என்னுடைய தம்புருவில் நான் வச்சிருக்கிறது ஒரு ரீல் கூட டேட்டா இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் பேசக்கூடாது. மை தம்புருவில் தான். என்னுடைய ஆடியன்ஸ்க்கு கிரண் ஒரு ரீல் போட்டால் கண்டிப்பாகவே அது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அதனால ஒவ்வொரு ரீலும் பார்த்து எடிட் பண்ணுவேன். பேஜ் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆக போகுது. மொத்தமே 80 ரீல் தான் போட்டிருப்பேன். காரணம் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி எனி டே. ஓகே, கரெக்ட் தானே? எனி டே குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நீங்கள் வத 100 ரீல் போட்டு அதில் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறீங்கிறத தாண்டி ஒரு ரீல் போட்டாலும் நச்சுன்னு போடணும். அது மக்கள் மத்தியில் சென்று சேர வேண்டும். மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இன்ஸ்டா பிரபலங்கள் வைரல் ஆனாங்க. இன்னைக்கு நான் ஜெயக்கடா பேரை சாப்பிட போறேன். எவ்வளோ பேர் பார்த்தீங்க? ஜே ஃபார் ஜெம்ஸ் மிட்டாய். அது இல்லை, பரவாயில்ல, ஒரு half of the population கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இது ஒரு விதம் மியர் அட்டென்ஷன் சீக்கிங். அவங்களுடைய நோக்கம் வந்து எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும். ஆனால் எப்படியாவது ஃபேமஸ் ஆகுங்கிறது நோக்கமா, இப்படி தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கிறது நோக்கமா அப்படிங்கிறது எனக்குள்ள இருந்த ஒரு கொஸ்டினாக இருந்தது. இல்லை, இதுதான் இப்படி தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன். அதில் கிரியேட் பண்ண பேஜில் இப்போ கொஞ்சமாக ரொம்ப மினிமலாக ஒரு 80 போஸ்ட் போட்டு 8000 ஃபாலோவர்ஸ் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாகவே ஃபியூச்சரில் இது பெரிய பிராண்டாக மாறும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. மேம் நெக்ஸ்ட், இப்போ கொஞ்சம் டிஜிட்டல் மீடியா இண்டஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். டிஜிட்டல் மீடியா இந்த சென்ஸ் ஆல்டர்னேட் மீடியா. இப்போது கையில் யாருக்கெல்லாம் மொபைல் டிவைஸ் இருக்கோ எல்லாருமே ஒரு டிஜிட்டல் மீடியா பார்ட்னர்ஸ் தான். எப்படி நீங்கள் நினச்சா நாளைக்கு ஒரு டிஜிட்டல் மீடியா பிராண்ட் கிரியேட் பண்ணலாமா, முடியாதா? உங்களை மக்கள் நம்பி வரணும். ஸோ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னும் நிறைய இதெல்லாம் மக்களால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா இருக்கோ அதை என்டர்டெயின்மெண்ட்க்கும் யூஸ் பண்ணலாம், நியூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா இருக்குது. இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாதனால நான் டிஜிட்டல் மீடியா மட்டும் பேசுகிறேன். இப்போ லாட் ஆஃப் பட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தினந்தோறும் காலைல எந்திரிச்சு பார்த்தோம்னா புதிய யூடியூப் சேனல்,
இது யாரா, அது போய் பாரு அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி எந்த ஜென்ரேஷனுக்கும் கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு பரதநாட்டியம் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. ஒரு பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட்க்கு உங்களுடைய டேலண்ட் டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு மீடியம் ஓப்பனாக இருக்கு. நீங்க நினைச்சா உங்களுடைய பரதநாட்டியம் வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட முடியாதா? முடியும். குக்கிங் பண்றீங்க, டிராயிங் பண்றீங்க, எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ இதுக்கு முன்னாடி யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளவு பேர் அக்ரி பண்றீங்க? எங்களுக்கு இப்ப இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் எங்களுடைய உங்களுடைய அப்பா தாத்தாக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவன் கூப்பிடுவானா, இவன் நம்மளை கூப்பிடுவானா, என்னுடைய டேலண்ட் யாராவது ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு வில்லேஜ் குக்கிங் சேனல் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? வில்லேஜ் குக்கிங் சேனல் இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் ஓகே சூப்பர், எல்லாரும் பார்த்துருக்கீங்க. சாதாரணமா அவங்களுடைய டேலண்ட் டிஸ்பிளே பண்ணாங்க, அண்டாவா சமைப்பாங்க, அவ்வளவுதானே. அண்டாவா சமைக்கிறவங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் படத்துல வாய்ப்பு கிடைக்குது. எப்படி? இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதே மாதிரி நீங்க நல்லா பாடுவீங்க அப்படின்னா அகைன் டிஜிட்டல் மீடியா இஸ் a platform for you. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எப்படி டேப் பண்ண போறீங்க அப்படிங்க பாருங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் டேலண்ட் இருக்கு. டேலண்ட் இல்லாம ஒரு சைல்டு கூட கிடையாது. உங்களுடைய டேலண்ட்டை எப்படி டிஜிட்டல் மீடியா மூலமா ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. எனி ஹெல்ப், எனி அசிஸ்டன்ஸ் நீங்க எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம். ஐ எம் ஓப்பன் டு ஹெல்ப் யூ. ஓகே, அடுத்து அன்சர்டனிட்டிஸ். மேல என்ன அன்சர்டனிட்டி? ரீசெண்டா யூடியூப் மானிட்டைசேஷன் கைட்லைன்ஸ்ல ஒரு சேஞ்ச். ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணனா உனக்கு மானிட்டைசேஷன் கிடையாது, மேனுவல் ரெவ்யூ பண்ணுவோம் யூடியூப்ல, நிறைய இந்த மாதிரி ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. யூ ஹேவ் டு அடாப்ட். இந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அடாப்ட் ஆகிக்கணும். அதான் டிஜிட்டல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் தம் ரூல் என்னன்னா, நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இல்ல நான் ரிஜிடா தான் இருப்பேன் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. அன்சர்டனிட்டி இன்னொன்று, நிறைய பட்டிங் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, தினம்தோறும் ஒரு சேனல் ஒரு கட்டத்தில் சேச்சுரேட் ஆயிடும். சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகும் போது நிறைய அன்சர்டனிட்டி, இனிமே எங்களால் ரெவன்யூ பண்ண முடியல இதுலேருந்து அப்படின்னு ஒரு அன்சர்டனிட்டி வரும். அதை எப்படி நீங்க டாக்கிள் பண்ண போறீங்க அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன், ஹெவி காம்படிஷன். ஒரு சேனலுக்கு இன்னொரு சேனல் நடுவில் காம்படிஷன். அந்த சேனலுக்கு நடுவில் நம்ம எப்படி ஸ்ட்ரைவ் ஆக போகிறோம், ஹவு ஆர் வி கோயிங் டு எக்ஸல் அப்படிங்கிறது தான் இருக்கு. டைனமிக்காக இருக்கணும் அண்ட் யூனிக்காக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ என்னோட யூஎஸ்பி என்னன்னு நான் சொல்கிறேன். யூஎஸ்பினா என்ன? யூஎஸ்பி இல்லை, யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ராடக்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 11th 12th தான் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். யா, உங்களுடைய யூஎஸ்பி என்ன, நீங்க உங்களால் எதை விற்க முடியும் இந்த டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல, வாட் யூ கேன் செல் அப்படிங்கிறத பாருங்க. நான் முடிவு பண்ணது எனக்குன்னு ஒரு யூஎஸ்பி வேணும். இப்போ எங்களோட இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒருத்தர் வந்து தங்கு தடையிட்டு அப்படியே காட்டாற்று வெள்ளம் மாதிரி கடகடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு குரல் வளம் இருக்கும், நல்ல குரல் வளம் இருக்கும். அந்த குரல் வளத்தை கேட்கறதுக்காகவே ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ எங்களுடைய பேசல பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிஇஓ ராஜவேல் நாகராஜனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல குரல் வளம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து லவ் குரு அப்படின்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தார் ரேடியோவில். ஸோ அந்த காலத்துலேருந்தே அவருடைய குரலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். அப்போ அவருடைய யூஎஸ்பி அந்த குரலாக இருக்கிறது. இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கேள்வியை கேட்டு மடக்கிறது அப்படிங்கிறது ஒரு யூஎஸ்பி. கேள்வி கேட்டு மடக்கிறதுனா நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து எப்படி கேள்வி கேட்டு மடக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய யூஎஸ்பி. ஸோ கேள்வி கேட்பது ஒரு ஆர்ட். அதுலேயும் மக்களுக்கு தேவையான கேள்விகளாக இருக்கணும், பிலோ த பெல்ட் போகக்கூடாது, தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் செய்யக்கூடாது. இது எப்படிங்கிறது ஒரு யூஎஸ்பி. ஸோ என்னோட யூஎஸ்பி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டேட்டா, ஃபேக்ட்ஸ், அன்காம்ப்ரமைசிங் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ். அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஒரு வீடியோ பண்ணோம்னா அதில் டேட்டா, ஃபேக்ட்ஸ், எவிடன்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்கே சும்மா வந்து நான் எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்குறேன், உனக்கு வெட்கம் இருக்கா, இதெல்லாம் என்ன கிடைக்கும்? ஸோ டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் உங்களால் யாராலையுமே கவுண்டர் பண்ண முடியாத அளவுக்கு டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஒரு டாஸ்க். ப்ளஸ் தமிழ்நாட்டில் பெரிதளவில் பேசப்படாத செய்திகள், தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்படாத செய்திகள், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உரையாடப்படாத செய்திகள் இருக்கு, நிறைய செய்திகள். ரீசெண்டாக பிரெஞ்சு கவர்மெண்ட் வெறும் 1 மாசத்துல கவிழ்ந்திருக்கு. வெறும் 1 மாசத்துல பிரெஞ்சு கவர்மெண்ட் கவிழ்ந்திருக்கு.
ரீசெண்ட் டைம்ஸில் ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன்ஸ் என்று சொல்லுவாங்க. ரெஜிம் சேஞ்ச்னா செயற்கையான ஆட்சி மாற்றம். மியான்மரில் 2021 மிலிட்ரி கூ, ஸ்ரீலங்கா, இப்போ சமீபத்தில் ஜென்சி ப்ரொடெஸ்ட் நேபாள் நடந்ததா? இந்த ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன்ஸ் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்படவில்லை. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஹூ இஸ் ஃபண்டிங் தீஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆதாரப்பூர்வமாக லிங்க் பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன், நோ காம்ப்ரமைஸ் ஆன் நேஷனலிசம். இப்போ நான் ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். தமிழ்நாட்டில் பேசப்படாத செய்திகள், தமிழக ஊடகத்தில் வராத செய்திகள், நாங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு 2 வருஷத்தில் மோர் தென் 1000 வீடியோஸ், மோர் தென் 1000 வீடியோஸ் இருக்கும். நான் பண்ணது பர்சனலாக நான் பண்ணது மட்டுமே. அதில் நான் ஒரு சில வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ இது வந்து மகா கும்பமேளா நடந்ததா? எப்போ நடந்தது? இப்போ கொஞ்சம் சில மாதங்கள் முன்னாடி. தமிழ்நாட்டிலேருந்து பெரிதளவில் கவர் பண்ணலை. ஸோ வி டுக் தட் ஆஸ் அ சேலஞ்ச். நாங்கள் கவர் பண்ணுவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ மகா கும்பமேளாவுக்கு ரெசல்யூஷன் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் போயிட்டு வந்ததை ஒரு விளாகாக பண்ணியிருக்கோம். 2 to 3 minutes அது மட்டும் பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் கமெண்ட் செக்ஷனில் ஜெய சாஹிப் கூட்டிட்டு வாங்க, அவரை தமிழில் பேசுவீங்கன்னு கேட்டுருச்சுங்க. இன்னைக்கு பாரத் ஹேட் நத்திங், we were a bunch of uncivilized people. We came, especially the great man, even Ramaswamy Raicker, whom people call him as Periyar. இன்னும் அந்த பக்கம் போனோம்னா திரிவேணி சங்கம் அங்கே இருக்கு அப்படிங்கிறாங்க. Today we are on the banks of Triveni Sangam and we have Amigarthaji along with us. We have Minister of State of Public Works Department, PWD Department in Uttar Pradesh government. நம்மளுக்கு இருக்கிறது ஸ்ரீராம ஜென்மபூமி அயோத்தியில இருக்கும் RJ Ronak with us. Actually this is going to be his first interaction with the Tamil media. Absolutely super excited. 50 சால் 50 வருஷமா நீங்க வந்து கணக்கு போட்டுருக்காரோ. வெறும் மோடியோட பேச்சு, யோகியோட பேச்சு ஜெயிக்க முடியாது. நீங்க போய் ஓட்டு கேட்கணும், ஓட்டு கேட்காத ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இது வந்து எங்களுடைய மகா கும்பமேளாவுடைய பல வீடியோஸுடைய ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி. இது பெரிய அளவில் ரிசப்ஷன் இருந்தது. எங்கள் சேனலில் போடும்போது அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் யாரும் செய்யாததை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து தனியாக எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. நினச்சி பாருங்க, ஒரு தெருவில், ஒரு ஊரில் ஒரு 10-15 சவுத் இந்தியன் கடை இருக்குது, ஹோட்டல் சொல்கிறேன். புதுசாக ஒரு நார்த் இந்தியன் கடை திறந்தா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து கூட்டம் வருமா வராதா? வரும். ஸோ இஃப் யூ ஆர் யூனிக், உங்களுக்கு தனியாக ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிப்பாங்க. இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த். ஸோ மிகப்பெரிய பலம் எங்களுக்கு யாருன்னா மக்களுடைய ஆதரவு. மக்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்காங்க. எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ். உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் பாருங்க. நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எங்கள் ஆஃபீஸ் சென்னையில் வேளச்சேரியில் தான் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒருத்தராக உங்களை பார்க்குறோம், எங்களுடைய குரலாக நீங்கள் ஒழிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம். நம்ம எத்தனையோ இன்ஃப்ளூயன்சஸாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க. ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதை தாண்டி நீங்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க நம்மளோட ரிலேட் பண்ணுறாங்கன்னா அந்த கிரெடிபிலிட்டி நீங்கள் பில்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மீடியாவில் உங்களுடைய மிகப்பெரிய அசட் அண்ட் நீங்கள் பில்ட் பண்ண வேண்டியது கிரெடிபிலிட்டி. கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள டெஸ்ட்ராய் ஆகிடும். இட் வில் டேக் இயர்ஸ் டுகெதர் டு பில்ட் கிரெடிபிலிட்டி. அந்த கிரெடிபிலிட்டியை காலி பண்ணவங்க கூட நிறைய பேர் ஏதாவது பண்ணுவாங்க. பட் யூ ஹேவ் டு ஸ்டே ஸ்ட்ராங். நல்ல ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணால் டிஜிட்டல் மீடியாவில் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அகைன் அடுத்து நாங்கள் பண்ணது பட்ஜெட். ஒவ்வொரு வருஷமும் மத்தியில் பட்ஜெட் போடுவாங்க. செய்திகள் என்ன ரிப்போர்ட் ஆகும்னா, எதுக்கெல்லாம் வரி ஏறி இருக்கு, எதுக்கெல்லாம் வரி குறைஞ்சிருக்கு. இதை தாண்டி ஒரு செய்தி எதுவுமே வராது. வரியை போட்டாங்க, டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மேக்ஸிமம் என்னுடைய ஸ்பீச்சில் முழுக்கவே நான் அரசியல் பேசலை. ஸ்கூலில் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற தம்புள்ளனால ஃபேக்டாக மட்டும் சொல்கிறேன். என்ன இருக்கோ பட்ஜெட் பேப்பரில் என்ன இருக்கோ அதை நாங்கள் எடுத்து ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுவும் பிக்டோரியலாக சாதாரண காமன் மேனுக்கு புரியும் வகையில் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணோம். ஏன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட். நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். எதற்காக இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், எதற்காக எஜுகேஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும். எஜுகேஷன் ஜிடிபியினுடைய டோட்டல் பர்சன்டேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எஜுகேஷன் கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணும். இதை அனலைஸ் பண்ணி ₹1 அரசாங்கத்துக்கு வருவாயா வருதா? ₹1 வருதுன்னா அது எங்கேருந்து வருது? அரசாங்கம் ₹1 எங்கே செலவு பண்ணுது? இதை நாங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ண நினச்சோம். இது உண்மையிலேயே நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமான போர்ஷன் ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளலாம்.
₹1 அரசாங்கத்திற்கு வருவாயாக வருதுன்னா அது எங்கே இருந்து வருது அப்படிங்கறத ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். முதல்ல borrowings and other liabilities, கடன் வாங்குவதன் மூலமாக பிளஸ் other liabilities மூலமாக 27%. ஓகே, ஒரு சாதாரண காமன் மேனுக்கு புரியுற மாதிரி இருக்கா? ஏன்னா ₹1 எதுக்கு செலவிடுறோம் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு நாடு எதை நோக்கி செல்ல வேண்டும், வாட் இஸ் த நேஷன்ஸ் விஷன், வாட்ஸ் த நேஷன்ஸ் மிஷன், எல்லாமே டிசைட் பண்றது ஒரு வருஷத்துல ஒரு நாள் பிரசன்ட் பண்ற இந்த பட்ஜெட். அதை தயார் பண்ண பல மாதங்கள் ஆகும். அதை தயார் பண்ண பல அதிகாரிகள் உட்காந்து ராவுபாங்கமா உழைப்பாங்க. ஆனா ஒரு நாள் பிரசன்ட் பண்ற அந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, இது இங்க எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். எஜுகேஷன் கம்மியா ஒதுக்கீடு செய்தா அஃபெக்ட் பண்ணாதா? டிஃபென்ஸுக்கு கம்மியா ஒதுக்கீடு செய்தா நம்மள அஃபெக்ட் பண்ணாதா? நீங்க எதுக்கு R&D ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணி நீங்க கம்மியாக செலவு பண்றீங்க? ஒவ்வொருத்தரையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதிகமாக மக்கள் பிரச்சனைகளை பேசணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கிற கன்விக்ஷன். மக்களை டைரக்டாக பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதை பத்தி பேசுவோம். அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் நம்மளை பாதிக்கும். ஆபரேஷன் சிந்தூர் எங்கேயோ பார்டர் நடக்குது, நமக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? நோ. அவங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எவ்வளவு தூரம் வரும், அதுக்கு நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் எவ்வளவு அட்வான்ஸ்டாக இருக்கு. ரஷ்யா கிட்ட நம்ம எதற்காக S-400 வாங்கணும்? எதனால அமெரிக்கன் பிரஷரையும் மீறி S-400 வாங்கணும்? அடுத்து S-500 அதுக்கான டிஃபென்ஸ் பேக் சைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். மக்கள் பாதுகாப்பா இருக்கணும்னா பட்ஜெட்ல அதுக்கு காசு ஒதுக்கி இருக்கணும். கரெக்டா? அதனால இந்த பட்ஜெட் பத்தி பேசலாங்கிறது. அடுத்து இங்க எவ்வளவு பேர் சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? 8th வரைக்கும். ஓகே, சூப்பர். அகைன் 8th சொன்னதால நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருந்ததுலேருந்து திருச்சியில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், டோல்கேட் கிட்ட. இப்போ வரைக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 9 இயர்ஸாக தரையில் டீச் பண்ணுறோம். திரையில் என்ன இம்பாக்ட்? டிஜிட்டல் மீடியா மூலமாக நீங்கள் நிறைய பேரை நீங்கள் கவர் பண்ண முடியும். ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது இவ்வளோ இருக்குமா? ரெக்கார்டட் கிடையாது. இவங்க மண்டையில் எவ்வளோ இறங்குனதுன்னு தெரியாது, எவ்வளோ பேர் தூங்குனான்னு தெரியாது, எவ்வளோ பேர் சும்மா உட்காந்தான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கிளாஸ் முடிச்சு போகும்போது தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவருக்கு பிடிச்சதா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அடுத்த நாள் வருவானா வரமாட்டானா, ஃபியூச்சர் என்ன பிளான், அவனுக்கு பிடிச்சி வந்திருக்கானா, அப்பா அம்மா சொல்லி வந்திருக்கானா தெரியாது. பட் டிஜிட்டல் மீடியாங்கிறது அதோட ரீச் அன்இமேஜினபிள். இப்போ வரைக்கும் சம்ஸ்கிருதத்துக்காக ஒரு ப்ராப்பரான டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஃபியூச்சரில் வரலாம். ஒரு சில சேனல்ஸ், முக்கியமான யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதில் சம்ஸ்கிருத டீச்சிங்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் அடுத்தது என்னுடைய சேனலில் அடுத்ததாக என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, சின்ன வயசுலேருந்து சம்ஸ்கிருதம், அதையே நம்ம வந்து செல் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாரு. இந்த மாங்காய் அடிக்கிறதுல ஒரு ஃபிலாசபி மாதிரி சொல்லுவாங்க. ஒன்றும் பெரிய ஃபிலாசபிலாம் இல்லை. கல் எடுத்து அடி, விழுந்தா மாங்காய், போனா கல்லோட போச்சு. ஸோ நான் அந்த ஒரு சான்ஸ்கிரிட் பாட்காஸ்ட் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த பாட்காஸ்ட் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா டெல்லியில் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்கு, அதோட வைஸ் சான்சலர் சம்ஸ்கிருத பாரதி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு, அதோட ஆல் இந்தியா வைஸ் பிரசிடென்டாக இருக்காரு. பாட்காஸ்ட் ஷூட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் எங்க போனாலும் உங்களுடைய சான்ஸ்கிரிட் பாட்காஸ்ட் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்தது, தமிழ்நாட்டில் யாரும் பண்ணாத நீங்க பண்ணிருக்கீங்க, கங்க்ராட்ஸ், ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர், அவ்வளோ பேர். ஸோ இதுதான் உங்களுடைய யூஎஸ்பி. அகைன் நான் வந்து இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு காரணம், நீங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி உங்களுடைய யூஎஸ்பி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு யாருக்கு தெரியும், விதி மிக வலியது. இங்க இருக்கிற யார் வேணாலும் டிஜிட்டல் மீடியா ஸ்பேஸ்க்குள்ள வரலாம். ஹூ நோஸ்? நான் உங்களை 10th ஸ்டாண்டர்ட் எஸ்ஏவில் இருக்கும்போது என்ன வந்து கேட்கும் போது நீ என்னடா பண்ண போற, தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அப்படிதான் இருந்தேன். பட் ஸ்டில் விதி மிக வலியது என்பதனால யாருக்கு எப்போது எங்க திருப்புமுனை ஏற்படும் என்று தெரியாது. இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் மீடியாக்குள்ள வந்து விட்டுருக்கு. அதனால இந்த சான்ஸ்கிரிட் பாட்காஸ்ட் நீங்க ஒரு தடவை பாருங்க, ஒரு 2 to 3 minutes, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ வில் கண்டினியூ. एवं अवश्यम् अहमेव तद्भेदं पश्यामि. वस्तुस्तु इदानीं भारतस्य मूर्तकारः, भारतविद्यायाः मूर्तकारः, भारतीयभाषाणां मूर्तकारः, भारतीयस्तु मूर्तकाले. भारती इति किमर्थं मया उक्तं? संस्कृतस्य अत्यन्तं प्राचीनं नाम भारती. संस्कृतमिति व्यवहारः ஓகே, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, இவ்வளோ பேர் கொஞ்சம் புரிஞ்சுது. ஓகே ஓகே, நாட் பேட். சுத்தமா புரியலன்ட்டு சப்டைட்டில்ஸ் இருக்கு. ஓகே, சப்டைட்டில்ஸ் பார்க்காம புரிஞ்சுதுன்னா ஒரு சில பேர் இருக்காங்க. டன், ரொம்ப ஈஸி, சூப்பர்.
நீங்கள் சம்ஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா தமிழோட அவ்வளோ சிமிலராக இருக்கும். தமிழ் மட்டும் இல்லை, பல இந்திய மொழிகளோட சம்ஸ்கிருதத்துக்கு அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. எது இருக்கிறதுலே பழமையான மொழி அந்த விவாதத்துக்குள்ளே போகலை. பட் ஸ்டில் இன்டர்ட்வைன்ட். ஒவ்வொரு மொழியும், இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் ஒன்றோடு ஒன்று ஏதாவது ஒரு விதத்தில் இன்டர்ட்வைண்டாக இருக்கும். அப்போது இந்த சம்ஸ்கிருத பாட்காஸ்ட் நாடு முழுக்க ரீச் ஆச்சு. நாடு முழுக்க பல்வேறு ஸ்டேட்ஸில், அவ்வளோ ஸ்டேட்ஸில், நிறையா ஸ்டேட்ஸில் வைரலாக போச்சு. அகெயின் இதுக்கு காரணம் ஐ ட்ரஸ்டட் மை யூஎஸ்பி, ஐ ட்ரஸ்டட் மை ஸ்ட்ரென்த் அண்ட் த கட் ஃபீலிங், இன்னர் ஃபீலிங் தான் சொல்லுவாங்க இல்லையா, யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தட் கட். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ஏதாவது ட்ரை பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி அதோட சக்ஸஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும் போது அது கொடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா, அது வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்ப்போம். ஆசை இல்லாண்டாச்சு பசி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதை போட்டிருக்கோம்னா, அகைன் இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பசி இருக்கணும், வெறி இருக்கணும். ஏன்னா அப்போதான் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும், அப்போதான் உங்களால் ஷைன் ஆக முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எந்த அளவுக்கு நான் இதுக்குள்ளே ஊறி போயிட்டேன். 2 வருஷம் லிட்டரலி 2023 ஜான்வரி 14 பொங்கல் அன்னைக்கு நான் வந்து பேச தமிழா பேச ஜாயின் பண்ணேன். மறக்க முடியாத ஒரு நாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க. தையும் பிறந்து வழியும் பிறந்தது. அன்னைக்கு நான் வந்து கான்சென்ட்ரேஷன், இது மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன், எனி கைண்ட் ஆஃப் டைவர்ஷன் எனக்கு வேணாம். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் கண்டென்ட் கிரியேஷன் மட்டும்தான். அதுவும் இட் ஷுட் காம்ப்ளிமெண்ட் மை ஐடியாலஜி ஆர் மை சேனல். ஒரு வீடியோ பண்ணுறோம்னா எய்தர் இட் ஷுட் சப்போர்ட் மை ஐடியாலஜி, இல்லைனா என்னோட சேனலில் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். எந்த அளவுக்குனா, காலைல கண்ணு முழிச்ச உடனே ஆஃபீஸ், கண்ணு திறந்தோடனே ஆஃபீஸ், எல்லாரும் கண்ணு மூடி தூங்குறதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். இது வரைக்கும் எங்கள் அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, சண்டே ஒரு நாளாவது வீட்டில் இரு. இல்லை, அந்த நாளும் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா இல்லையா? சண்டே முதற்கொண்டு வீட்டில் இருக்கணும்னு தோணுது கிடையாது. லீஷர் டைம், வெக்கேஷன் எதுவுமே தோணுது கிடையாது. ஒன்லி மைண்டில் இருக்கிறது எல்லாமே நாளைக்கு என்ன போட போகிறோம், நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறோம், இது மட்டும்தான். வாட் இஸ் த நெக்ஸ்ட் மந்த்ஸ் பிளான், நெக்ஸ்ட் வீக் பிளான் என்ன, இந்த தடவை ஒரு நாள் எப்படி புதுசாக கொடுக்க முடியும், அதை பற்றி யோசி. இந்த தடவை இன்னுமே எப்படி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக முடியும், அதை பற்றி யோசிங்க. நெக்ஸ்ட் அகெயின் இந்த யூஎஸ்பி பற்றி நான் முன்னாடி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த யூஎஸ்பி தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் யார் ஷைன் ஆகணும், யார் ஷைன் ஆகக்கூடாது, யாருக்கு எந்த திசையில் வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படிங்கிறது அனைத்தையுமே டிசைட் பண்ணக்கூடியது இந்த யூஎஸ்பி தான். ஃபியூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கு. முன்னாடிலாம் சென்னை வந்தால் தான் மீடியான்னு இருந்தது. சென்னை வந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு டிவி சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு நடப்பாங்க. நீங்கள் முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோடம்பாக்கம் ஸ்டுடியோ. எதுக்காக? இந்த சினிமா ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, வெறும் ஒரு நாளைக்கு ஒரு டீயும் தம்மும் மட்டும் போட்டுக்கிட்டு பல வருடங்களாக சான்ஸ் தேடி அலைஞ்சாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க, இவரெல்லாம் அப்படி தான் வந்தார், கோடம்பாக்கத்துக்கு ஸ்டுடியோ வெளியே வந்து காத்திருப்பாரு, ஒரு நாளைக்கு ஒரு டீ மட்டும் தான் சாப்பிடுவார், அவ்வளோ ஏழ்மை. அவர் இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்து வந்திருக்காரு. இன்னைக்கு அப்படி கிடையாது. சான்ஸ் வேணும்னா நீங்கள் கோடம்பாக்கத்தில் போய் குடியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய சொந்த ஊரில் உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் டேப் பண்ணணும். டிஜிட்டல் மீடியா பற்றியும் உங்களுடைய ஜேர்னியை பற்றியும் பேசுங்க அப்படின்னு சொன்னதால் தான் என்னுடைய ஒரு ஜேர்னியை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே கிடச்சிது. ஆக்சுவலி டைம் அப்னால ஒரு 5 minutes ஓப்பன் டு கொஸ்டின்ஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா வில் ரேப் அப். சார், உங்களுக்கு கிளாஸ் 11 and 12 காமர்ஸ் குரூப் எடுத்துன்னு சொல்லியிருக்கீங்களா? அது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்களா, இல்லை உங்களுக்கு அது என்ன மாதிரி இருந்தது அந்த பீரியட்? காமர்ஸ் குரூப், நைஸ் கொஸ்டின். டிஃபிகல்ட்டாக இல்லை, உண்மையிலே டிஃபிகல்ட்டாக இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. அந்த 2 வருஷம் தான் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண 2 வருஷம். ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ண 2 வருஷம்னா அதுதான். இந்த ஐபிஎல் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ஐபிஎல் ஆக்ஷன் நீங்கள் வந்து திரையில் பார்த்துருப்பீங்க. அதை டெய்லி நாங்கள் தரையில் விளையாடுவோம். இது விராட் கோலியை நாங்களே இழத்து விட்டு நாங்களே எடுப்போம். இது மாதிரி டெய்லி வந்து மாஸ் ஆக்ஷன் போடலாமா அப்படின்னு போட்டோம். காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் எதனால் காமர்ஸ் குரூப் எடுத்தேன்னு எனக்கு தெரியல. அதுதான் இருக்கிறதுல ஈஸின்னு சொன்னாங்க. என்னால் சயின்ஸ் வந்து நிறைய படிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு காமர்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. புரிஞ்சு படித்தா ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு வந்து 12th போர்டு எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி கூட இல்லை, ஒரு சில நாட்கள் மட்டும் தான் படிக்கவே ஆரம்பித்தேன். புக்கே திறந்தேன், ஓ இதான் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் புக்கா அப்படின்னு எடுத்து படிக்க ஆரம்பிச்சு டீசெண்டான ஒரு மார்க் வந்துச்சுன்னா காமர்ஸ் குரூப் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. புரிஞ்சு படித்தா ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்தது இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இந்த ஸ்டேஜ் கண்டிப்பாக.
இப்போ பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் இருக்குது. பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் நான் பண்ணுறேன். இப்போது எங்களோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியணும். அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் World War II எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியணும், எதனால் எண்ட் ஆச்சு தெரியணும், எதனால பிரெஞ்சு கவர்மெண்ட் கவுந்துச்சு தெரியணும், ஆஸ்திரேலியாவில் என்ன பிரச்சனை தெரியணும், அண்டார்டிகாவில் என்ன பிரச்சனை தெரியணும், பக்கத்து ஸ்டேட்ஸ் கேரளாவில் என்ன பிரச்சனை, நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்துச்சு, பாராளுமன்றத்தில் நடந்துச்சு, எல்லாமே தெரியணும். அப்படி எல்லாமே தெரியுங்கிற போது காமர்ஸ் வந்து நிறையா விஷயம் ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. பட்ஜெட் டாக்குமெண்ட் எப்படி படிக்கணும் எனக்கு கண்டிப்பாக காமர்ஸ் குரூப் தான் சொல்லி கொடுத்துச்சு. அண்ட் ஃபேக்கல்டிஸ் அவ்வளோ பொறுமையாக எடுத்தாங்க. வேறு யாராவது இருந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தட்டி தெரிஞ்சு விட்டுருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப பொறுமையாக எடுத்தாங்க. நிறையா இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது 12th 11th படித்த காமர்ஸ் தான். ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம படிச்சு முடிச்சிடலாம். அக்கௌண்டன்சி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அக்கௌண்டன்சி எனக்கு 11th கொஞ்சம் பேஸ் போட்டாங்க. ப்ளஸ் புரிஞ்சு படிக்கிறது தானே. அக்கௌண்டன்சி வந்து மக்கப் பண்ணுறது கிடையாது. 2-3 நாள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு இது எப்படி போடுறது அது எப்படி போடுறது கேட்டு அப்படியே வந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ. எப்படின்னா இந்த காமர்ஸ் குரூப் பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். எங்களுக்கு ராஜேஸ்வரி மேம்னு ஒரு மேம் இருந்தாங்க. இப்போ அந்த மேம் இந்த ஸ்கூலில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். இல்லை மேம் இல்லை. எந்த அளவுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்னு சொல்கிறதுக்கு, students who did not complete the homework should stay back after 4:30 and complete the homework and then only go. இது ஃபுல்லாக எழுதுவாங்க. எழுதிட்டு நம்பர் 1 கிரண் ஸ்ரீவத்சன். அது வந்து இன்னும் இப்போ வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி எழுதி அச்சா அந்த இடத்துல பதிஞ்சிருக்கும். டெய்லி எழுதுவோம். நம்பர் 1 கிரண் மட்டும் மாறாது, மற்ற பேர்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த எதிர்க்கிறவன் பேர் மாறிக்கிட்டே இருக்கு, இவன் இந்த பக்கம் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், கிளாஸ் ஒர்க் எழுத மாட்டேன். பட் ஸ்டில் நான் அப்போ என்ன பிலீவ் பண்ணேன்னா, அந்த எஜுகேஷன் இருக்கு இல்லையா, there is no replacement for exams and education. No replacement. நீங்கள் நாளைக்கு என்ன வேணால் போகலாம், ஸ்டார் ஆகலாம், மூவி இண்டஸ்ட்ரியில் போகலாம், என்ன இண்டஸ்ட்ரி வேணால் போகலாம். ஆனால் இந்த ஒரு பேஸ் இருக்கு இல்லையா, எஜுகேஷன் பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் எக்ஸாம் வரப்போகாது படிக்கணும் அப்படிங்கிற சின்ன ஒரு ஆசை. அப்படி இருந்து இந்த டக்குன்னு இந்த 12th எக்ஸாம்ஸ் வரும்போது ஒரு வாரம் முன்னாடி படிக்க ஆரம்பித்து தத்தி அப்படியே வந்துட்டோம். ஓகே, உங்களுக்கு ஒரு புதிய டைமென்ஷன் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்ததா? டிஜிட்டல் மீடியாவில் கொஞ்சமாக ஒரு இந்த நுனிப்புள் மேயதாவது கிடைச்சதா? கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டாவது யாருக்கெல்லாம் வந்துச்சு கொஞ்சம்? ஓகே, சூப்பர். தேங்க்யூ.